இன்றைக்கு வந்து டூனா சாலட் சாண்ட்விச்சோட வந்திருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு கட்டிங் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து செலரி எடுத்திருக்கிறேன். சரியா வந்து 30 கிராம் செலரி எடுத்து கழுவி வச்சிருக்கேன். இப்போ இதை நாங்கள் வெட்டி எடுப்போம். நல்ல மெல்லிசா நல்ல குறுனியாக அதை வெட்டி எடுக்கணும். இந்த செலரியை வந்து நல்லா குருணையாக வட்டிட்டு பிரம்பா எடுத்து வச்சிருக்கேன். இப்படி எடுத்த பிறகு இதுல வந்து ஒரு சின்ன கேரட்டை பாதி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் வந்து நல்லா குருணையாக வட்டி எடுக்கணும். இதை ஒன்றுக்கு மேல ஒன்று அடுக்கிட்டு இதையும் நல்லா குருணையாக வட்டிடுவோம். இருக்கு இந்த கேரட்டையும் வந்து இப்படி சின்ன வட்டி போட்டு பிரம்பா இறக்கி வச்சிருக்கிறேன். இப்படி இறக்கின பிறகு இதுதான் நான் யூஸ் பண்ற பிக்கிள் பெப்பர் ரிங்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு கிடைக்காட்டிக்கு பிரச்சனை இல்லை, இருந்தேன்னு சொன்னா நல்ல டேஸ்டா இருக்கு இந்த சாண்ட்விச்சுக்கு. இந்த இருக்கு இதுல வந்து நான் 35 கிராம் பிக்கிள் பெப்பர்ஸ் எடுத்திருக்கிறேன். இப்போ இதையும் வந்து நல்ல சின்ன சின்ன வட்டி எடுப்போம். இருக்கு இந்த பிக்கிள்ட் பெப்பர்ஸையும் இதை நான் நல்ல குருணையா வெட்டி இருக்கிறேன். இப்படி பிரம்பு எடுத்த பிறகு இந்த டூனா சாலட் சாண்ட்விச் செய்யறதுக்கு நான் இதுல வந்து பிரம்பான பவுல் எடுத்து வச்சிருக்கிறேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து ஃபிளேட் லைட் டூனா கேன் 2 இருக்குது. இந்த இருக்கு 2 வெயிட் வந்து இந்த இதில் தண்ணி நாங்கள் எடுத்தாப்புல சரியா 200 கிராம் டூனா ஃபிஷ் இருக்குது. இப்போ இதை நாங்கள் உடைச்சிட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணுவோம். இந்த டின் ஃபிஷ்ஷுக்கு இருந்த தண்ணியை வந்து வடித்து விட்டுட்டு இதில் வந்து இப்போ சரியாக 100 கிராம் இருக்குது இந்த ஒரு டின்னில். இந்த இருக்குது இது 2வது டின், இதில் 100 கிராம். ஸோ டோட்டலியாக 200 கிராம் டூனா ஃபிஷ் சேர்க்குறேன். டின் ஃபிஷ்ஷை வந்து இதுக்குள்ள போட்டிருக்கேன். போட்ட பிறகு இந்த இருக்குது நாங்கள் வெட்டி வச்ச செலரி இருக்குது, இதை இதில் போடுங்க. இந்த இருக்குது நாங்கள் வெட்டி வச்ச கேரட் இருக்குது, இதையும் இதில் சேருங்க. இந்த இருக்கு இதில் வந்து இந்த பிக்கிள்ட் பெப்பர்ஸ் இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து 20 கிராம் எல்லாட்டிக்கு 4 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், இதை இதில் போடுங்க. உங்களுக்கு தேவைக்கு அளவான உப்பு சேருங்க. பட் நான் வந்து இதில் 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன், பார்த்துட்டு போடலாம். இதில் வந்து மிளகு இருக்குது, பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன். இதில் வந்து மேயோனைஸ் இருக்குது 1/2 கப், எல்லாட்டிக்கு 120 கிராம் மேயோனைஸ் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். இதில் வந்து லைம் இல்லை லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சமாக புளிஞ்சு விடுங்க, நிறைய விட தேவையில்லை. உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் விடுங்க, விட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதற்காக மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. இந்த இருக்கு டூனா சாலட் சாண்ட்விச்சுக்கு வந்து ஃபில்லிங் செய்துட்டேன். இப்போ நாங்கள் வந்து சாண்ட்விச் செய்தெடுப்போம். ஸோ இந்த டூனா சாலட் சாண்ட்விச் செய்யறதுக்கு நான் இதில் வந்து ஹோல் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான பான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி ஹோல் வீட் பிரெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து இதில் வந்து பட்டர் இருக்குது, இந்த பட்டரை கொஞ்சம் பூசிடுங்க. இந்த இருக்கு ஒரு பக்கம் மட்டும்தான் பூசி இருக்கேன். இப்படி பூசின பிறகு இதுல வந்து நான் இந்த பேன் எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இந்த இருக்கு நான் பட்டர் பூசி வச்ச பான் இருக்கல, இது வந்து பட்டர் பூசின பக்கத்தை வந்து பேனுக்கு மேல வைங்கோ.
உங்கள்ட்ட டோஸ்டர் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் டோஸ்டர் பாய்க்கலாம். என்னோட டோஸ்டர் இருக்குது, உங்களுக்கு இல்லாட்டி தான் இப்படி ஒரு விதத்தில் காட்டுறேன். இதை நாங்கள் கொஞ்சம் வந்து டோஸ்ட் பண்ணி எடுப்போம். இப்போ ஒரு 2 நிமிஷமாக விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் விடுவோம். இப்போ நான் சரியாக வந்து 5 நிமிஷம் டோட்டலியாக மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த தாச்சியில் வச்சு நான் இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்படி வரைக்கும் இதை பிரம்பா எடுக்கிறேன். இப்படி ஒரு சைட் டோஸ்ட் பண்ண பிறகு நான் ஒரு சைட் மட்டும் இதில் வந்து டோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த டோஸ்ட் பண்ண பக்கத்தை வந்து இப்படி வச்சுக்கொண்டு இந்த இருக்குது எங்கள் டூனா சாலட் ஃபில்லிங் இருக்குது. இந்த ஃபில்லிங்கை வந்து டோஸ்ட் பண்ண பக்கத்துக்கு வையுங்க. உங்களுக்கு கூட வேணுமெண்டா கூட வைங்க, குறைய வேணுமெண்டா குறையுங்க, உங்களோட விருப்பம். இந்த இருக்கு எனக்கு பிடிச்சதுக்கு இது மாதிரி வச்சிருக்கேன். இப்படி வச்சா பிறகு இப்போ மெட்ட பக்கம் டோஸ்ட் பண்ணியிருக்கல, இதை வந்து இந்த டூனா ஃபிஷ்ஷோட இப்படி மூடி விடுங்க. ஸோ இந்த பக்கம் வந்து என்ன டோஸ்ட் பண்ணல. இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் லைட்லியாக பட்டரால் பூசிவிடுங்க. பட்டர் பூச தேவையில்லை, ஆனால் பட்டர் பூசிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டோஸ்டர் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் டோஸ்ட் பண்ணி போட்டு இப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு டோஸ்டர் இல்லாட்டிக்கு இப்படி செய்திருக்கலாம். இந்த இருக்குது ஒரு பக்கத்துக்கு பட்டர் பூசியிருக்கேன். இப்படி பூசினா பிறகு திருப்பி நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு என் தாச்சியை வச்சுருக்கிறேன். வச்சுக்கொண்டு இந்த இருக்குது நாங்கள் செய்து வச்சு டூனா சாலட் சாண்ட்விச் இருக்குல்ல, இதை வந்து இப்போ பட்டர் பூசணம் இல்லை, அதை வந்து திருப்பி மெட்ட பக்கம் வையுங்கோ. பட்டர் பூசின பக்கத்தை வந்து பேனுக்கு மேலே வையுங்கோ. இப்படி வச்சா பிறகு நாங்கள் பட்டர் பூசாத பக்கம் இருக்குல்ல, அதுக்கு மேலேயும் கொஞ்சம் பட்டர் பூசிவிடுங்கோ. டோஸ்ட் பண்ணி எடுப்போம். இப்போ வந்து இந்த பட்டர் போட்ட சைட் வந்து ஒரு 2 நிமிஷம் விட்டு நான் இப்போ இதை மெட்ட பக்கம் திருப்பி விடுவோம். இந்த நல்ல கோல்டன் ப்ரௌனாக டோஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ மெட்ட பக்கம் ஒரு 2 நிமிஷம் விடுவோம். இந்த இருக்குது மெட்ட பக்கம் 1 நிமிஷம் ஆயிருக்குது. நல்ல கோல்டன் ப்ரௌனாக 2 பக்கம் வந்திருக்கு. இந்த இப்போ இதை நாங்கள் இறக்கி எடுப்போம். இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்குது இந்த சாண்ட்விச். இப்போ வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டு சொன்னால் இதை நீங்கள் நடுவால் வெட்டி விடுங்க. இந்த இருக்கு தான் இந்த டூனா சாலட் சாண்ட்விச் செய்து முடிஞ்சுது. நீங்கள் இந்த ஃபில்லிங்கத்துக்கு ஃப்ரிட்ஜுக்கு வச்சுக்கணும்னு சொன்னால் ஒரு கிழமைக்கு நீங்கள் வழியாக தாராளமாக வச்சுருக்கலாம்.